சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷ ராசியில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு இடப்பெயர்ச்சியாக போறாரு. மேஷ ராசியிலிருந்து கிளம்பி தன்னோட சொந்த வீட்டுக்கே வர்ற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அங்க சுக்கிரன் பலமா அமர்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான பலன்களைத்தான் தரப்போகுது. இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில நன்மைகளை செஞ்சவரு இனிமே உங்களுடைய எதிர்ப்புகளை முறியடிக்கவும் கடன்களை தீர்க்கவும் வழிகாட்ட போறாரு. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிற நேரம் இது. அதனால எதையும் நிதானமா கையாண்டா இந்த ஒரு மாசத்துல நீங்க பெரிய வெற்றியை கண்டிப்பா சுவைக்கலாம். 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்றதால உங்களுடைய எதிரிகள் இப்போ தானாவே அடங்கிடுவாங்க. உங்களை எதிர்த்து நின்னவங்க இப்போ சமாதானம் பேச வருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல இல்லனா வெளியில உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்போ காணாம போய் நீங்க ஒரு நிம்மதியான சூழலை உணரப் போறீங்க. பழைய கோர்ட் கேஸ் விவகாரங்கள் இல்லனா பஞ்சாயத்துகள் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரும். இதனால மனசுல இருந்த பெரிய பாரம் ஒன்னு இப்போ குறையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிக்கல்கள் இருந்தா அதுவும் இப்போ சுமூகமா முடிஞ்சு உங்க கைக்கு வரவேண்டிய லாபம் வந்து சேரும். இருந்தாலும் மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடாம இருக்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரவும் வாய்ப்பிருக்கு. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியான வருமானத்தை கொடுத்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த ஒரு வழியை காட்டும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறப்போ தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பணவரவு இருந்தாலும் அது வேற வழியில செலவாக வாய்ப்பிருக்கு. புதுசா கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப முயற்சி பண்ணா லோன் வசதிகள் சுலபமா கிடைக்கும். ஆனா அதை திருப்பி செலுத்துறதுல தெளிவாயிருங்க. பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கான வருமானம் உங்களுக்கு பல வழிகள்ல வந்து சேரும். இதனால பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சீராகும். ஷேர் மார்க்கெட் இல்லனா ரிஸ்க் இருக்கிற முதலீடுகள்ல இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பேராசைப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்யாதீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே சவாலான அதே சமயம் லாபகரமான ஒரு காலமா இருக்க போகுது. உங்களுடைய போட்டியாளர்கள் இப்போ ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. அவங்கள சமாளிக்க நீங்க புதுவிதமான யுக்திகளை கையாள வேண்டியது வரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா பேசுறது மூலமா உங்களுடைய வியாபாரத்தை நீங்க தக்க வச்சுக்கலாம். இதனால லாபம் குறையாம பாத்துக்க முடியும்.
கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு பார்ட்னர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அத பேசி தீர்த்துக்கிறது உங்க பிசினஸுக்கு ரொம்பவே நல்லது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு சில தடைகளுக்கு அப்புறம் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும். பொறுமை தான் இப்போ உங்களுடைய வெற்றியோட ரகசியம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல வேலைப்பளு இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால நேரத்துக்கு சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு பிஸியா இருப்பீங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன மோதல்கள் நீங்கி இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா சின்ன வாக்குவாதம் கூட பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பிருக்கு. வேலையில உங்களுடைய உழைப்ப பார்த்துட்டு மத்தவங்க பொறாமப்படலாம். அதனால உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. புது வேலை தேடுறவங்களுக்கு பல முயற்சிகளுக்கு அப்புறம் ஒரு சுமாரான சம்பளத்துல வேலை கிடைக்கும். அதை இப்போதைக்கு ஏத்துக்கிறது புத்திசாலித்தனம். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். பழைய சோம்பேறித்தனம் மறைஞ்சு இப்போ சுறுசுறுப்பா மாறுவீங்க. உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான தயக்கம் நீங்கி இப்போ எதையும் துணிச்சலா எதிர்கொள்வீங்க. காரியத்துல ஓரளவுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மனநிம்மதி இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். நண்பர்கள் மூலமா சில முக்கியமான உதவிகள் இப்போ கிடைக்கும். அது உங்களுடைய பண நெருக்கடிய ஓரளவுக்கு சமாளிக்க உதவியாயிருக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன தொந்தரவுகள் இப்போ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி கலவையான பலன்களை தரும். ஏன்னா உங்க நட்சத்திரநாதனே சுக்கிரன் ஆட்சி பெறுறது ஒரு பலம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராஜெக்டுகள் கைகூடி வந்தாலும் அதுல சில இழுபறிகள் இருக்கத்தான் செய்யும். விடாமுயற்சி செஞ்சா வெற்றி உங்க பக்கம் வரும். வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்பதான் அந்த காரியம் சுபமா முடிஞ்சு மனசுல நிம்மதி பிறக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆனா செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் வாங்குறப்போ பேப்பர்களை சரியா செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் கடைசியில ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி பொறுமையையும் பெரிய வெற்றியையும் தேடித்தரும்னு சொல்லலாம். சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்போ ரொம்பவே பிரகாசமா இருக்கும். மத்தவங்க கிட்ட வேலையை வாங்குறதுல நீங்க கில்லாடியா இருப்பீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த தட்டுப்பாடுகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள் தீரும். உங்களோட அந்தஸ்து உயர்றதுனால சமூகத்துல ஒரு பெரிய பொறுப்பு இல்லனா பதவி உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திச்சு பேசுறது மூலமா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அவங்க மூலமா சில புது தொழில் வாய்ப்புகளும் தேடி வரும். பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலமா அமையப் போகுது. குடும்ப நிர்வாகத்துல சில சவால்கள் வரும். கணவர்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவிச்சுக்காம விட்டு கொடுத்து போனா குடும்பத்துல அமைதி நிலவும். மத்தபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. வீட்டை அழகுபடுத்துறதுல இப்போ அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க. புதுசா நகை நட்டுகள் வாங்குறதுக்கான வருமானமும் உங்க கைக்கு வந்து சேரும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும். மாமனார் மாமியார் வழியில இருந்த பிணக்குகள் தீர்ந்து இப்போ குடும்பமே ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருக்கிற மாதிரி நீங்க மாத்துவீங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ஓரளவுக்கு ஆர்வம் கூடும். ஆனா கவனச்சிதறல் வராம பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இப்ப இருக்கு. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு தேர்வுகள்ல நல்ல மார்க் எடுக்க ரொம்பவே உதவியா இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சர்டிபிகேட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பயிற்சியில இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். உயர்கல்விக்காக நீங்க ஆசைப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம். முறையான முயற்சி செஞ்சா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு பாடங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க இப்போ ரொம்பவே கவனமா இருக்கணும் தான் ஜோதிட ரீதியா சொல்லணும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெறறதால சர்க்கரை வியாதி இல்லனா கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்க வழக்கமான செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க பெரிய ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். அடிக்கடி பழச்சாறுகள் இல்லனா தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாகாம பாத்துக்கிறது இந்த வெயில் காலத்துல ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தை குறைக்க ஒரு சின்ன நடைப்பயிற்சி இல்லனா தியானம் செய்யறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை மனசுக்கு கொடுக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி கூடவே வரும்னு சொல்லலாம். கையில பணம் தங்காது.
பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷத்துக்காக இல்லனா மருத்துவ காப்பீட்டுக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கையில இருக்கிற பணத்தை ஒரேடியா செலவு செஞ்சிடாம சேமிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயணங்கள் செய்யும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட தேவையற்ற மன உளைச்சலை தரும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க எந்த பண நெருக்கடியும் இல்லாம சமாளிக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா மூலத்துக்கு நிம்மதியும், பூராடத்துக்கு செல்வமும், உத்திராடத்துக்கு புகழும் இப்போ கிடைக்கும். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெறதுங்கிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை கூட உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு வரப்போற இந்த மாற்றங்கள் உங்களுடைய உழைப்பால மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால எந்த ஒரு புது காரியத்தையும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு ஆரம்பிங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. விடாமுயற்சியோட செயல்பட்டா இந்த ஒரு மாசத்துல நீங்க உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிச்சு ஒரு பெரிய உயரத்தை கண்டிப்பா எட்டிப்பிடிப்பீங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது ரொம்பவே ஒரு விசேஷமான பலனை தரும். சுக்கிர பகவானோட அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாத்தி நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. உங்க ராசிநாதன் குரு என்பதால் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச மங்கள பொருட்களை தானமா கொடுக்கறது உங்களுடைய தோஷங்களை போக்கும். உங்க ராசிக்குரிய மஞ்சள் நிறத்தோட சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிறத்தையும் கலந்து பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்போ உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி தான். மத்தவங்க கிட்ட பேசுறப்போ வார்த்தைகளை அளந்து பேசுங்க. ஏன்னா உங்க பேச்சு தான் இப்போ உங்களுடைய பெரிய பலமாவும் பலவீனமாவும் இருக்கும். உங்க ஜாதகத்துல இருக்கிற தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி பலன்கள்ல சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வரப்போற இந்த பெயர்ச்சி காலத்தை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு உங்களுடைய இலக்குகளை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்க எல்லா கனவுகளும் நனவாகவும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.